வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனை பார்க்க போது பிரெட் ஆம்லேட் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த பிரெட் ஆம்லேட் நம்ம சேனலில் போட்டுருக்கோம். ஒரு நல்ல குவாலிட்டியில் நல்ல சூப்பரான வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரெட் ஆம்லேட்டுக்கு முக்கியம் அந்த கொத்தமல்லி சட்னி. அந்த கொத்தமல்லி சட்னி பல விதமாக பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டைலில் அந்த சட்னி எப்படி பண்ணுறது, நான் பண்ணியிருக்க மெத்தட் வந்து நல்லா காரமாக இருக்கும். என்கிட்டனா அந்த கொத்தமல்லி கூட கொஞ்சம் புளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக போட்டு நல்லா அரைச்சிருப்போம். நீங்கள் வந்து இந்த சட்னியை வந்து இன்னும் கொஞ்சம் காரம் கம்மி வேணும்னுச்சுன்னா அந்த டைமில் அரைச்சி முடித்த பிறகு கெட்டியான தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே டைமில் வந்து எனக்கு இந்த மாதிரி தயிர் போட்டு சாப்பிட்றது பிடிக்காதுன்னு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சட்னி நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆம்லேட் ரெடி பண்ணிவிட்டு ப்ரெட்டு, அதுக்கப்புறம் சட்னி உள்ள ஸ்டஃபிங் பண்ணி சீஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தலாமா? பிரெட் ஆம்லேட் தேவையான பொருட்கள்: ப்ரெட்டு 6 நம்பர், முட்டை 5 நம்பர், கொத்தமல்லி 2 கைப்பிடி, பச்சை மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், இஞ்சி சின்ன துண்டு, புளி ஒரு சின்ன துண்டு, உப்பு தேவைக்கேற்ற, பட்டர் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, சீஸ் ஸ்லைஸ் 4 நம்பர். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த பிரெட் ஆம்லேட் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சட்னி ரொம்ப இம்பார்ட்டன்ட். சட்னி எந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பிரெட் ஆம்லேட் நல்லாயிருக்கும். அதனால் 2 கைப்பிடி கொத்தமல்லி போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் நான் சின்ன பச்சை மிளகாய் 4லேருந்து 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் உப்பு, தண்ணி ஊற்றி நல்லா அரைக்க ஆரம்பிச்சிருங்க. அதே டைமில் நீங்கள் அரைக்கும் போது அதிகமான தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சா தான் கெட்டியான சட்னி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி முடிஞ்ச அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் கெட்டியாக வந்திருக்கணும். ஸ்பூனில் எடுத்திங்கன்னா மெதுவாக அப்படி கெட்டியாக விழணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த முட்டையை உடச்சிட்டு நல்லா பீட் பண்ண ஆரம்பிங்க. எப்போவுமே ஆம்லேட் பண்ணும்போது எந்தளவுக்கு முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறீங்களோ முட்டை நல்லா சாஃப்டாக வரும். இது சின்ன சின்ன விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. என்னடா பீட் பண்ணால் சாஃப்டாக வருமா அப்படின்னு நினைப்பீங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி முடித்த பிறகு வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லாம் போடலாமா கேட்டிங்கன்னா என்னோடய அட்வைஸ் வேண்டாம். வெறும் பிளெயின் ஆம்லேட்டை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட்டை வச்சு பேக் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பேனில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு முட்டையை எடுத்து இந்த பேனில் ஊற்றி எல்லா பகுதியும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக வெந்து வர டைமில் ப்ரெட்டை ப்ளேஸ் பண்ணிடணும். அப்போ தான் ஒட்ட ஆரம்பிக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சட்னி எடுத்து ஒரு ப்ரெட்டில் அப்ளை பண்ணுங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ் வச்சு சைடில் இருக்க எக்கை அப்படியே எடுத்து மடிக்க ஆரம்பிக்கிறோம். மடித்த பிறகு இதை 2 சைட்லையும் திருப்பி போட்டு குக் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி குக் பண்ணும்போது என்ன ஆகிட்டுனா உங்களுக்கு அந்த சீஸ் வந்து உள்ளே மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த சீஸ் மெல்ட் ஆகி வர டைமில் அந்த காரமான சட்னியும் இந்த முட்டையும் சேர்த்து சாப்பிடும்போது அந்த அளவுக்கு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். இதில் வேறு எதுனா டாப்பிங் வைக்கலாமா கேட்டினா கண்டிப்பாக வைக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெஜிடபிள்ஸ் உள்ளே வைக்கணும்னா வைங்க. ஆனால் ஆக்சுவல் பிரெட் ஆம்லேட்டு காரமாக இருக்கணும். சீஸு, முட்டை இந்த 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை அப்படியே 1/2 கட் பண்ணி அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அடடா மெய் மறந்து போயிடுங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ திருப்பி இன்னொரு பிரெட் ஆம்லேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல முட்டையை போட்டு எல்லா சைட்லேயும் கரெக்டாக அந்த முட்டையை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இந்த முட்டை வேகிறதுக்கு முன்னாடி 2 பிரெட்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்.
இதுக்கு பிறகு சட்னி. இன்னொரு பகுதியில் பட்டர் வேணுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த பட்டர் சில பேருக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் பிடிக்காது. அதனால தான் ஃபஸ்ட்டு ஆம்லேட் பண்ணும்போது நான் ப்ரெட்டில் பட்டர் அப்ளை பண்ணல, 2வது வாட்டி அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அது உங்களோட விருப்பம். இதுக்கப்புறம் சீஸு, அந்த முட்டையை அப்படியே எடுத்து மடிக்க ஆரம்பிங்க. 2 சைட்லையும் குக் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா ஒரு அருமையான ப்ரெட் ஆம்லேட். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெட் ஆம்லேட் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லை, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம்லையும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி ரெசிபி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது 2 ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்டாலே போதும், சஃபிஷியன்ட். ஏன் கேட்டிங்கன்னா காலைல ஒரு 8:30 மணிக்கோ இல்லை 9 மணிக்கோ சாப்பிட்டு மதியம் 12 மணி இருக்கும். அந்த கேப்பில் சில பேருக்கு எதுனா சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு போதுமானது. எனக்கு இந்த ப்ரெட் ஆம்லேட் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஸ்டைல் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் ரோட் கடையில் போய் சாப்பிட்டா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்க சொல்லுவாங்க. அந்த ரெசிபி தான் இன்றைக்கி கொடுத்துருக்கோம். காரசாரமான ஒரு ப்ரெட் ஆம்லேட்டு எப்படி வீட்டிலே பண்ண முடியும்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.